அவன் போனை எடுக்கல. அவன் டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, வெற்றி கூட 2 பேர் போயிருக்காங்கல்ல அத்தை. அவங்களுமா போன் எடுக்கல? ரங்கநாயகி, இன்னொரு தடவை தான் ஃபோன் பண்ணி பாரும்மா. சரண்யா. என்ன வெற்றி போன் எடுத்திருக்க மாட்டானே? சரண்யா, மறுபடியும் ட்ரை பண்ணு. இப்பவும் எடுத்திருக்க மாட்டானே. 4 தடவை இல்ல 40 தடவை போன் பண்ணுங்க, அப்போ அவன் போன் எடுக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு வர டென்ஷன் உங்களுக்கும் தானே வரும். வராது பூஜா, எனக்கு டென்ஷனே வராது. ஏன்னா என் பையன் மேல எனக்கு துளி கூட சந்தேகமே வராது. அவன் சீக்கிரமா வந்துருவாங்க. அம்மா, தம்பி எப்போ வருவாரு? ஐயா கிளம்பணுமா? தலைமைச் செயலகம் போகணும்னு சொன்னாரு. டைம் ஆயிட்டே இருக்கு. இத பாருங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். மினிஸ்டர் கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படியா? கொஞ்ச நேரம். சரிங்கம்மா. ஏய் சக்தி, சக்தி நில்லு. இப்படி என் பையன அவன் ஊர்ல எல்லார் முன்னாடியும் அடிச்சவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். அப்பா வாங்க. எழுங்க. என்னடா என்ன அவரையே நீ பாடுற? இப்ப நீ வர போறியா இல்லையா? அம்மா, நானும் அம்மாவாச்சின்னு பொறுத்து போனா நீங்க ஓவரா போறீங்க. இங்க பாருங்கம்மா, முதல்ல ஏன் கல்யாணத்துக்கும் சக்தி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நீங்க சக்தி கிட்ட யமுனாவை காரணம் காட்டி முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. பாவமா சக்தி வேற வழியும் இல்லாம அவளோட கலெக்டர் கனவையும் விட்டுட்டு உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு இன்னொரு பொண்ணு கூட திருட்டுத்தனமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அப்போ அவ வேற வழி இல்லாம சங்கிலிய கல்யாணம் பண்றதுக்கு சத்தியம் பண்ணா. இங்க பாருங்கம்மா, இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்களும் புஷ்பாவும் சேர்ந்து அவளை சத்தியம் செய்ய வச்சீங்க. ஆனா இப்ப அதையும் மீறி செல்வா அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்கதாமா, நீங்க மட்டும்தான். உங்க கண்டிஷனும் உங்க பிடிவாதமும் தான். இப்ப போய் சக்தியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா கார்த்திக், என்ன நீ மொத்தமா அவ வீட்டு பக்கம் சாஞ்சிட்ட? இங்க பாருமா, நான் உன சாயல நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உங்க பையனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்தேன். ஆனா நான் செய்யறது தப்பும் தெரிஞ்சும் செஞ்சேன். ஆனா இப்ப நியாயம் சக்தி பக்கம் இருக்கு. இங்க பாருங்கம்மா, இந்த மண்டபத்துல எனக்கும் யமுனாக்கும் நிச்சயம் பண்ணாம நீங்க வெளியே போனீங்கன்னா அப்புறம் எந்த முடிவெடுக்கும் நான் தயங்க மாட்டேன். என்ன சொன்ன நீ? என்னங்க இருங்க. இப்ப நிச்சயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல.
என்னம்மா யோசிக்கிற? நான் கொஞ்சம் யோசிக்கணும்டா. நல்லா யோசிமா. ஆனா ஒண்ணு, நிச்சயம் முடிஞ்சாதா நானும் யமுனாவும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. ஏய், என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா. அம்மாவை போய் கூட்டிட்டு வா போ. அம்மா, என்ன மன்னிச்சிரும்மா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல என்னெல்லாமோ நடந்துருச்சும்மா. என்ன மன்னிச்சிரும்மா. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சக்தி, நீ சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் எதிர்பார்க்கலமா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு தாயா கூட வேண்டாம், ஒரு மனுஷியாவது மதிச்சி அடி. நீ மனசாட்சிங்கிற வார்த்தைக்கு மீனாட்சின்னு மறுபேரு பேசுவாங்க. ஆனா மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணா? எப்படி நீ என் பொண்ணா? எப்படி இப்படி ஒரு சுயநலவாதியா எப்ப மாறிட்ட சக்தி? ஏன்பா செல்வா, இவ கேட்டுட்டாளேன்னு இவ கழுத்துல தாலிய கட்டிட்ட பாரு. அங்க அங்க உனக்காக ஒருத்தி மாலையும் கழுத்துமா ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? இதோ இங்க பச்சை குத்திருக்கே அம்மான்னு அந்த தாய் அங்க காத்துக்கிட்டு இருப்பாளே. இப்ப அந்த தாய்க்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. நீ மட்டும் இல்லப்பா, நானும் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ரெண்டு பேரும் என்னையும் தலை குனிய வச்சு நிக்க வச்சிட்டீங்க. மீனாட்சி அம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியுமா. உங்க பொண்ணு சக்தி அவ சொன்னதை செஞ்சிட்டா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பையனுக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். அம்மா, நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு வாங்கம்மா. ஏதோ சின்ன சிறுசுங்க தப்பு பண்ணிடுச்சிங்க. நாம பெரியவங்க தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையாம்மா. இங்க பாருங்க, உங்க கையால தட்டை மாத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப கோடீஸ்வரி ரங்கநாயகி பையனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தையும் என் தம்பியையும் இவ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சொத்துக்காக வெற்றிய மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொய், எல்லாமே பொய். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டான் இவ தம்பி. சொத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இவங்க சொல்றது எல்லாமே பொய். எனக்கு இவரு பேரு வெற்றின்னு கூட தெரியவே தெரியாது. எங்க எல்லாருக்குமே செல்வான்னு தான் தெரியும். இப்போ நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் செல்வா ரங்கநாயகி அம்மாவோட பையன்னு எனக்கு தெரியும். நானே இந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியாம அதிர்ச்சியில இருக்கேன். ஏய், நடிக்காதடி. வெற்றி ரங்கநாயகி அத்தையோட பையன் உனக்கு தெரியாது? அத்தை, இவ பொய் சொல்றா அத்தை. நீ எதுவும் சொல்ல வேணாம் பூஜா. அவ சொல்றது எல்லாமே பொய். வெற்றி மேலேயே பொய் கேஸ் கொடுத்தவ தானே இவ. மீனாட்சி அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இவ்ளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை நீங்க கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அம்மா, சத்தியமா எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் வெற்றி தான் செல்வான்னு எங்க யாருக்குமே தெரியாது.
ஆமாம்மா, உண்மையிலேயே எங்க அம்மாக்கு இந்த கல்யாணம் நடந்தது கூட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி விடுங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இவ என்ன புடவைய கட்டியிருக்கான்னு பாருங்க. அதனாலதான் நானும் வெற்றியும் எங்க போனாலும் நீ அங்கங்க வந்து நின்றுக்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்னைக்கு நீ எங்க வீட்ல வெற்றியை ஃபர்ஸ்ட் பாத்தியோ அன்னையில இருந்து நீ பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்க. இதுக்கு உன் ஒட்டுமொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணுதா? இந்த பொழப்புக்கு 4 முளை கயத்துல 4 பேரும் நாட்டுக்கு சாகலாண்டி. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? ரங்கநாயகி முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க, மறந்துடாத. அது தெரிஞ்சா ஏன் இவ்ளோ திமிர எடுத்து ஆட போறா? பூஜா சொன்னதுல என்னடி தப்பு? அவ சொல்றதுதான் உண்மை. அத்தை, இவ வெற்றியை வளைச்சு போட பல தடவை ட்ரை பண்ணா. வெற்றி எப்பவும் கையில ஒரு தாஜ்மஹால் வச்சிருப்பான்ல, அது யார் கொடுத்தான்னு கேளுங்க. அத்தை, அது இந்த சக்தி கொடுத்தது அத்தை. அது நான் செல்வாக்கு பிடிச்சிருக்குன்னு சாதாரணமா வாங்கி கொடுத்தது. சாதாரணமா தாஜ்மஹால் தான் வாங்கி கொடுப்பாங்களா? சரி விடு, லவ் எல்லாம் இல்லாம சாதாரணமா தான் வெற்றி கூட ஒரு நாள் ஃபுல்லா தனியா ஒரு வீட்ல தங்கி இருந்தியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பூஜா, என்னைய அத்தை கத்துறீங்க? இதோ நிக்கிறானே உங்க புள்ள, அவகிட்ட கேளுங்க. சொல்லுடா, சொல்லு. இவ சொல்றது உண்மையா? அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு தனியா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேம்மா. ஏய், பூஜா சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா இல்லங்கறத தவிர்த்து இங்க எதுவும் பேசக்கூடாது. உண்மைதாம்மா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் பூஜா என்கிட்ட முதல்லயே சொல்லல? உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. இவன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா நீங்க கேட்டப்பெல்லாம் இவனு சம்மதம் தானே சொன்னான். சரி, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிடுவான், அப்புறமா இவனை பாத்துக்கலாம் நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்படி இவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வருவான் நான் சத்தியமா நினைக்கல. இல்ல, நான் சொன்னது சொன்னதுதான். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்லைங்க. கடைசியில வெற்றி நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கான் பாத்தீங்களா? ச்சே. சின்ன வயசுல இருந்தே வெற்றி நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தானங்க செய்வான். அப்படிப்பட்ட நம்ம வெற்றியா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்கறத என்னால நம்பவே முடியலங்க. ஏங்க, இப்ப நம்ம குடும்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்களேங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு. எல்லாருக்கும் நான் என்னன்னு பதில் சொல்வேங்க? எங்க பாவங்க அந்த பூஜா அழுதுகிட்டே ஓடினா. அவகிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் தெரியுமா? நீதான் என் மருமக, நீதான் என் மருமகன் அத்தனை சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப நான் அவளுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? இந்த ஊர் முன்னாடி எப்பவுமே தலை நிமிந்து நின்னவங்க நானு. இப்ப எல்லார் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட அன்னைக்கே சரண்யா சொன்னா வெற்றி என்னவோ சரியில்லைன்னு. அவளால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, என்னால முடியலையேங்க. என் பையன் மேல இருக்கிற பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் சரண்யாவை அன்னைக்கு அவ்ளோ திட்டினேன். நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு சரண்யா கிட்ட போய் என்னமா ஆச்சுன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்ளோ தூரம் ஆயிருக்காது. விடுமா, நடந்தது நடந்து போச்சு. சாமியார் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்தா கடைசியில வெற்றி ஆசைப்பட்ட பொண்ணே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சா பார்த்தா
விடுமா, அவன் அதை சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்படிதான் நம்ம எல்லாரையுமே தலைகுனிய வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன் நான் அவன் கிட்ட. அத்தனை தடவையும் சரிமா சரிமானு தானே சொன்னாங்க. அவன் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க. நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும். பஞ்சாயத்தா? இன்னைக்கா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இப்ப வந்து தீர்ப்பெல்லாம் சொல்ற ஒரு மூட்ல நான் இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஒரு வாரம் தள்ளி வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை வர சொன்னது தீர்ப்பு சொல்ல இல்லம்மா. அப்புறம் ராதே உங்க மேலதாம்மா. என்னது ராது இந்த ரங்கநாயகி மேலையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, அந்த புஷ்பாவும் நீதிமணியும் அம்மா மேலையும் உங்க பையன் மேலையும் பிராத கொடுத்திருக்காங்க. ஓ, என்னன்னு பிராத கொடுத்திருக்காங்க? அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண இருந்த பொண்ண உங்க பையன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த கல்யாணத்தை அத்து விட சொல்லி பஞ்சாயத்து வச்சிருக்காங்கம்மா. அப்படி எல்லாம் அத்து விட முடியாது. பஞ்சாயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்க. போங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா வரணும். வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மாவே பஞ்சாயத்தெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, தீர்ப்பும் சொல்லிருக்காங்க, அத்தும் விட்டுருக்காங்க. அம்மா, உங்களுக்கே நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். தாலி கட்டி இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள அத்த விடணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளைக்கு தான் அறிவில்ல பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்களே. இத பாருங்க, சக்தியே தாலி எடுத்து கொடுத்துதானே என் பையனை கட்ட சொன்னா. அப்புறம் என்ன பஞ்சாயத்து? இந்த பஞ்சாயத்தெல்லாம் செல்லாது, கிளம்புங்க. இப்படி வீட்லயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்கய்யா? எதுவா இருந்தாலும் 2 பேரும் பஞ்சாயத்துல வந்து பேசுங்க. அதுதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இருங்க, நான் வரேன். போங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன இது, நீங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்துமா, வெற்றி மேலையும் ரங்கநாயகி அம்மா மேலையும் புஷ்பாவும் சரளாவும் பிராது கொடுத்திருக்காங்க. பிராதா? என்ன பிராது கொடுத்திருக்காங்க? வெற்றி பூஜாவை ஏமாத்தி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பிராது கொடுத்திருக்காங்கம்மா. சக்திக்கு அம்மா நீங்க, பஞ்சாயத்துக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா, நாங்க வரோம். என்னம்மா இது? கல்யாணம் முடிஞ்சு அந்த மஞ்சள் தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இந்த புஷ்பா எதுக்கு பிராது கொடுத்திருக்கா? மண்டபத்துல புஷ்பா சக்திய சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் அவ வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு. ஆனா இவ்ளோ தூரம் அசிங்கமா இறங்கி போவான்னு நான் நினைக்கவே இல்ல. யமுனா, எனக்கு என்ன தலையெழுத்து? அவ கூட காலம் பூரா போராடி போராடி அவ சாபங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு, அவ அவமானங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும்னு என் தலையில தான் எழுதி இருக்கு. அவ நிழல் கூட படாம நீங்களாவது ஒரு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போயிடுங்க. நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா சக்திக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்துல நிக்க வச்சான்னா புஷ்பா மனசுல இன்னும் எவ்வளவு வன்மம் பாத்தியா? மா வா, நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம். அவ அங்க தனியா இருப்பா. எனக்கு முன்னாடி அவங்க தாலி கட்டிக்கிட்டாங்களா? அப்புறம் ஏன் அவங்களுக்கு? நீ மன்னிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன். வந்து அங்க நிக்கிறதுக்கு என்னால முடியாது. மா, என்ன சொல்ற நீ? வேண்டாமா பாரு யமுனா, இது அவ எடுத்த தப்பான முடிவு. அதுக்கு அவளுக்கு கிடைச்ச தண்டனையாதான் நான் நினைக்கிறேன். அது அவளே பாத்துக்கிட்டு. என்ன கூப்பிடாத, நான் வரல. மா, கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அத்து விட்டுருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. யாரு வந்து அத்து விட சொல்றீங்க? ஒரு அப்பாவே தான் பொண்ணு அத்து விட சொல்றது அராஜகங்க. சின்ன பொண்ணுங்க பேசாதீங்க. ராது கொடுத்தவங்க அவங்களே பேசிக்கிட்டோம், நீங்க சும்மா இருங்கம்மா. சரளா, உன் பிரார்த்தனை சொல்லுமா. ஐயா,
என் பொண்ணு பூஜா வெற்றியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா. அவ வெற்றியை தான் புருஷனாவே நினைச்சிட்டு இருந்தா. இந்த வெற்றி சொல்லாம கொல்லாம திருத்துப்புன்னு எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டினதும் அவ மனசு உடைஞ்சு போயிட்டாயா. பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூம பூட்டிட்டு உள்ள போய் அழுதுட்டு இருக்காயா. அவளுக்கும் வெற்றிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்து ஆகணும். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்கய்யா. வெற்றி சக்தி கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அறுத்து விட்டுருங்கய்யா. வெற்றிக்கு பூஜாவுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் பொண்ணு செத்து போயிடுவாயா. ரங்கநாயகி அம்மா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த புஷ்பா ஏன் மேல பிராது கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. என் பையன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நானே அதுல ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்கேன். ஏற்கனவே இப்படி ஒரு பஞ்சாயத்துல புஷ்பாக்கு எதிரா நான் கொடுத்த பஞ்சாயத்து தீர்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு புஷ்பா இப்ப என் மேல பிராது கொடுத்திருக்கான். அதெல்லாம் இருக்கட்டுமா, என்ன செய்ய போறீங்க அத சொல்லுங்க. இந்த சக்தி என்னோட ஆசைக்கு எதிரா என் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். என்னைக்கா இருந்தாலும் இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். என் பையனுக்கு இவளுக்கும் நடந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமே கிடையாது. என் பையன் என்னைக்கும் நான் சொன்னதுக்கு மறு பேச்சே பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட பையனையே இவ மிரட்டி தாலி கட்ட வச்சிருக்கான்னா இவ எப்படிப்பட்டவளா இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம். நான் செல்வான்னு நினைச்சுதான் சக்தி என்ன தாலி கட்டவே சொன்னான். அப்ப நீ ஏன் ஒத்துக்கிற? போய் சொல்லிதான் அவகிட்ட பழகினேன்னு ஒத்துக்கிற. என்னப்பா யோசிக்கிற? நீ தானே இப்ப சொன்ன. சொல்லுப்பா. செல்வான்னு சொல்லிதானே அந்த பொண்ணுகிட்ட பழகுன. ஆமாங்க ஐயா. ரைட்டு. இதுவரைக்கும் எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. சரளா, ரங்கநாயகி அம்மா, வெற்றி, புஷ்பா, நீதிமணி எல்லாருமே இந்த கல்யாணத்தை அறுத்து விட தயாராத்தான் இருக்காங்க. டேய், அண்ணன் எங்கடா அண்ணி அத்துக்குறேன்னு சொன்னாரு. என்னடா அவங்க பஞ்சாயத்து பண்றாங்க? வைத்தியக்காரங்களா இருக்காங்க போலயே. எல்லாம் சரிதான். தாலி கட்டிக்கிட்ட பொண்ணு சக்தி. சக்தி படிச்சவ, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவ. அவ ஒரு முடிவு எடுத்தா அதுல 1000 விஷயம் இருக்கும்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால சக்தியே தன்னுடைய முடிவை சொல்லட்டும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட தீர்ப்பை சொல்றேன். ஏமா சக்தி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு இஷ்டம் இருந்தா இப்பவே உன் புருஷனோட கிளம்பி அவன் வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னா, பையன் பொய் சொல்லிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆள் மாறாட்டம் பண்ணி உன்னை ஏமாத்திட்டான், அதனால தாங்கிக்க முடியலன்னு நீ நினைச்சேன்னா சாமியை கும்பிட்டுட்டு அந்த தாலியை கழட்டி அதோ இருக்கு பத்தியா உண்டியல, அந்த உண்டியல்ல போட்டுருமா. அதுக்கு பிறகு தாலி அவ கணக்கு. இந்த அம்மா பாத்துப்பா. அப்படி நீ தாலியை கழட்டி போட்டுட்டேன்னா உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை வெற்றியோ அவங்க வீட்டுக்காரங்களோ எந்த வகையிலயும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி ஒரு பொண்ணாவே ஆயிடுவேன். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையை நீயே பாத்துக்கலாம். ஊரு இந்த முடிவுக்கு கட்டுப்படுமா. நல்லா யோசிச்சு இந்த முடிவை எடுமா. இப்போ எடுக்க போற இந்த முடிவுதான் உன் வாழ்க்கையே தீர்மானம் பண்ண போகுது. ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா யோசிச்சு முடிவெடுமா.
கல்யாணம் பண்ணிட்டு வந்த முத நாளே நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு இழுத்தவ இவ. பஞ்சாயத்துல அந்த நாற்காலில கம்பீரமா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றவங்கன்னா என்ன போய் அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நிக்க வச்சவதான் இந்த சக்தி. இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இவ்ளோ நடந்தாச்சு. இன்னும் காலை மட்டும் உள்ள வச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏங்க, இவ சொத்துக்காக உள்ள வர பாக்குறான். இவளை போய் எப்படிங்க நீங்க வீட்டுல சேர்த்துக்க சொல்றீங்க? இத பாரு, இதெல்லாம் உன் கற்பனை. நீ சொல்றது எல்லாம் என்னால அப்படியே நம்ப முடியாது. இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எது நியாயமோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். உனக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக அவ நம்ம வீட்டு மருமக இல்லன்னு ஆயிராது. சக்தி, உன் மாமா சொல்றேன், உன் வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. வெற்றி, நீயும் வாப்பா. என்ன மீறி யார் உன்னை தடுக்கிறான்னு பாக்குறேன். உள்ளவா. அண்ணா, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, உள்ள வான்னு. சக்தி, அத வலது கால தள்ளி விட்டுட்டு மஞ்சளை எடுத்துட்டு உள்ள வாங்க. சக்தி, இனிமே இது உன் வீடு, நீ வாழ போற வீடு. வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல பூஜை அறையில இருக்கிற பரம்பரை விளக்க ஏத்தணும். போமா, போய் விளக்கேத்து. வா அண்ணா, நீயும் கூட வா. வாங்க. போங்க.